கடலூரில் பெய்து வரும் தொடர் மழையால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாத்தனூர் அணையிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் விவேக். வணக்கம் விவேக், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல கடந்த சில நாட்களாக பெஞ்சல் புயல் காரணமா பெய்த மழையின் காரணமா நீர்நிலைகள், அணைகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் நிரம்பியது. இதனை அடுத்து சாத்தனூர் அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன்படி கடலூரில் இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்றில் 1,70,000 கன அடி தண்ணீர் பாய்ந்தது. இதனால கடலூர் மாவட்டத்துக்குட்பட்ட பன்ருட்டி, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் பகுதி மக்கள் உட்பட பல்வேறு இடங்கள்ல இந்த வெள்ள நீர் புகுந்து பெரும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். கிட்டத்தட்ட பன்ருட்டி, கடலூர்ல மட்டுமே 1000க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பல்வேறு இடங்கள்ல இந்த வெள்ள நீர் சூழ்ந்து பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். இதனால அவர்களின் அன்றாட வாழ்க்கையும் வீடுகளையும் இழந்து தற்போது பொதுமக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த தண்ணீர் திறப்பு 1,70,000 கன அடி இருந்தது. இதனையடுத்து தற்போது கிடைக்கப்பட்ட தகவலாக தென்பெண்ணை ஆற்றில் வரக்கூடிய தண்ணீரின் அளவு தற்போது நீர்வரத்து குறைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி தற்போதைய நிலவரப்படி 1,10,000 கன அடி நீர் தற்போது வந்து கொண்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் படிப்படியாக இந்த தண்ணீர் குறைக்கப்பட்டால் அந்த வெள்ள நீர் வடியும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவே கடலூரில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் இந்த வெள்ள நீர் சூழ்ந்ததால கடலூர், புதுச்சேரி பொதுமக்கள் செல்லக்கூடிய போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பல்வேறு இடங்கள்ல சாலை உடைப்பு, ஆற்றின் இரு கரைகளும் உடைப்பு ஏற்பட்டு ஊருக்குள் தண்ணீர் புகுந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது நீர்வரத்து குறைவு என்ற ஒரு தகவல் பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக உள்ளது. இருப்பினும் அந்த தண்ணீர் வரத்து குறைந்தால் பொதுமக்கள் அந்த இடத்துல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த தண்ணீர் குறைந்து அவர்களுக்கான அன்றாட வாழ்க்கையை மேற்கொள்வதற்கான ஒரு வழியாக இருக்கும் என்பதை பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். தொடர்ந்து இதற்கான இது மட்டுமன்றி கடலூர்ல இந்த இருக்கக்கூடிய முக்கிய ஆறுகள்ல பாத்தீங்கன்னா தென்பெண்ணை ஆறு ஒன்று, அதனை அடுத்து கெடிலம். இந்த கெடிலம் ஆற்றத்தை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலவரப்படி 35,000 கன அடி நீர் செல்வதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனந்தி, நன்றி விவேக் குமார்.